இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பல்லேரி வெங்காயம், 3 வரமிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலைங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாங்க. வாங்க சட்னியை வதக்கி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்படியே 3 வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒரு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. புளியும் இப்போயே நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூட்டுக்கு நல்லா இலகி வந்துடுங்க. அரைக்கும் போது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே விட வேண்டியது இல்லைங்க. தக்காளி பழம் இருக்கனால தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைங்க. கோதுமை தோசைக்கு இது மாதிரி நல்லா மிளகாய் நிறைய போட்டு சுருக்குன்னு அரைச்சி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.